அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் மேஜிக் மிராக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துஆ நிறைய ஹதீதுகளில் நபியவங்க கற்றுத்தந்து பல சஹாபாக்கள் ஓதி பலனடைந்த ஒரு துஆ தான். இந்த துஆவை எந்த நேரத்திலையும் எந்த நாள்லையும் ஓதலாம். ஆனால் நீங்கள் இரவில் தூங்கும்போது இந்த ஒரு துஆவை நீங்கள் ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தேவையானது கேட்டுட்டு படுங்க. இன்ஷா அல்லாஹ் விடியக்கூடிய ஒரு பொழுதுலையே மேஜிக்கை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த அளவு சக்தி பெற்ற ஒரு துஆவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மள எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடந்துராதா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேஜிக்காக எல்லாம் ஏற்படுத்திட மாட்டானா அப்படின்னு தான் நிறைய அமல்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்மளோட எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தியாக்கி தர்றதுக்கு நிறைய அமல்கள் இருக்கு. அதுல ரொம்ப இலகுவான அமல் என்ன அப்படின்னா திக்ர் செய்யறது. அடுத்தது நம்மளோட துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்கறது தான். இந்த 2 சரியா செஞ்சாலே போதும். இந்த 2மே செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனா இந்த 2க்குமே நிறைய சிறப்புகள், நிறைய பலன்கள் உண்டு. உங்களால அதிகமா தொழ முடியல, குரானே அதிகமா ஓத முடியல, குரான் ஓதவே தெரியாது, பரவாயில்ல, திக்ரு செய்யுங்க. நாவல திக்ரை நம்ம ஓதிட்டு இருந்தாலே போதும். நம்மளோட வாழ்க்கையில அல்லாஹ் நிறைய அதிசயங்களை ஏற்படுத்துவான். மேஜிக் மிராக்கள் நடக்கும். இது உண்மை. இது பலருடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். நீங்களும் நம்பிக்கையோட ஓதுங்க. ஈமானே இல்லை, நான் எந்த அமலுமே செய்ய மாட்டேன், ஆனால் என்னோட சூழ்நிலை மாறணும் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். திக்ருகளை கையில் எடுங்க. இந்த திக்ருக்குன்னு நீங்கள் ஒழு செஞ்சுட்டு உட்காரணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா ஈமான்தாரிகளால் மட்டும்தான் அப்படி ஒழு செஞ்சுட்டு ஒவ்வொரு அமல்களுக்கும் உட்கார முடியும். ஈமான் இல்லாதவங்களுக்கு அதுவே பெரிய பாரமாக இருக்கும். ஒழு செய்கிறதே பெரிய பாரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் எப்படி ஈமானா மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழு செய்ய வேண்டாம். முதல்ல சின்ன சின்ன திக்ருகள் இருக்கு பாருங்க. சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அஸ்தகுஃபிருல்லா, இதெல்லாம் நீங்கள் ஓதுங்க. இந்த திக்ரு உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு அமலை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகும். அமலை நோக்கி நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய நபர்கள் எந்த அமலும் செய்யாமல் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு ஒரு சின்ன அமலால் இன்னைக்கு நிறைய பேர் முழு ஈமான்தாரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன், நம்ம மாற்று மதத்தில் இருந்தவங்க கூட இன்னைக்கு இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. காரணம் சில திக்ருகள். இதை ஓதன என்னுடைய வாழ்க்கையில் மேஜிக் நடந்தது, இதை ஓதன எனக்கு தொழணும்னு தோணுச்சு, இதை ஓதன இஸ்லாத்தை பற்றி நான் கற்றுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? கண்டிப்பாக நம்ம இஸ்லாத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கிறோம். நிறைய நலவுகள் நடக்கும், நிறைய மேஜிக் நடக்கும். காரணம் அமல் தான். அந்த அமலின் பக்கம் நீங்கள் நகரணும்னு நினச்சா திக்ரு கையில் எடுங்க. ஏராளமான திக்ரு இருக்குது. நம்ம வாழ்நாள் முழுவதும் ஓதி முடிக்கவே முடியாது, அவ்வளவு திக்ருகள் இருக்குது, துஆக்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பாக்கியம் செஞ்சுருக்கணும். ஆனால் நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அமல்கள், நிறைய திக்ருகளை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை பார்த்துட்டு எத்தனை பேர் முழு ஈமான்தாரியாக மாறியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் ரஹ்மத் செய்யணும், எல்லாருக்கும் பரக்கத் செய்யணும், எல்லாரோட வாழ்க்கையிலும் நல்லா மேஜிக் மிராக்கலை ஏற்படுத்தணும். எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. நீங்களும் இந்த ஆசைக்காக துஆ செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே அவனோட நெருக்கமாக வச்சுக்கட்டும். ஏன்னா நெருக்கமாக அல்லாஹ்வோட இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா உலகத்துக்கே அரசனான ரப்பு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக இருக்கும்போது அவன் நம்மளை கை விட்டுருவானா? இப்போ நமக்கு பிடிச்சவங்க ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறத அவங்க பார்ப்பாங்களா? கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. நம்மளோட நலவு எதுவோ அதை செய்வாங்க அவங்க. கண்டிப்பாக அது மாதிரி தான் ரப்பு உலகத்துக்கே அரசனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்பு நம்ம பக்கத்தில் நெருக்கமாக இருந்தால் எது வேணுமோ அல்லாஹ்விடமிருந்து நம்ம அடைஞ்சிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வைங்க. நம்மளோட ரப்பு நம்ம பக்கத்தில் இருக்கிறான்.
நம்ம கேட்குறத அவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான். நம்ம கேட்குறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் போதும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம அந்த மேஜிக் மிராக்கிளை ஏற்படுத்தக்கூடிய ரசூல்லா கற்றுத்தந்த பல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த துஆ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் 15 தடவை இன்றைக்கு இரவு ஓதிட்டு உங்களுடைய ஆசைகளை, விருப்பங்களை, ஏக்கங்களை, அவசியங்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. விடியக்கூடிய காலையானது நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்த துஆ என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னலக்கல் ஹம்த லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்லி யாதல் ஜலாலி வல் இக்ராமி யா ஹய்யூ யா கய்யூமு இன்னி அஸ்அலுக. இதில் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்கு. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை இருக்கு. இன்னும் திக்ருகளில் தலைமையான திக்ரும் இருக்கு. இன்னும் ஒரு நரகவாசி இந்த வார்த்தையை சொன்னால் சொர்க்கத்தில் கொண்டு போய் போடக்கூடிய அளவிற்கான பவர்ஃபுல்லான அல்லாஹினுடைய திருநாமமும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, உதவியை இறக்கக்கூடிய வார்த்தையும் இருக்குது. நம்மளோட விருப்பங்களை கேட்கக்கூடிய வார்த்தையும் இதில் இருக்குது. இதனுடைய அர்த்தத்தை கவனிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த திக்ரை ஓதுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு ஓதணும். அப்போ தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன், கேளுங்க. அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன். நிச்சயமாக நீயே புகழுக்குரியவன், வணக்கத்திற்கு தகுதியானவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீயே அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன், வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவன், இன்னும் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவன், இன்னும் உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே, நிச்சயமாக நான் உன்னிடமே கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நம்ம கேட்கும்போது ரப்பு நம்மளை கைவிடவே மாட்டான், நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு இதை சொல்லிட்டு தூங்குங்க. விடியக்கூடிய ஒரு பொழுது உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை அல்லாஹ் நடத்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் இது போல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்பு கிதாபாக உங்களுக்கு வேணும். நீங்கள் செல்வத்துக்காக இருக்கட்டும், பிள்ளை பாக்கியத்துக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், வியாபாரத்துக்காக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு சின்ன வஜீஃபாவை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் எல்லாமே இருக்குது. இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது வீட்டு தயாரிப்பான கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் கெமிக்கல் இல்லாத நலங்கு மாவு, இன்னும் சீயக்காய் தூள், இன்னும் ஹேர் ஆயில், வீட்லேயே ரெடி பண்ணுற மூலிகை மிக்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் நம்மக்கிட்ட அரபி குரான், தமிழ் குரான், தர்ஜுமா குரான் இது எல்லாமே கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.